அப்படியா? என்ன பார்த்தா உள்ள போணும். கேட்டா அறிவு உன்னை எங்கடா தேடுது? எங்கடா போன? இங்க தாங்கறேன். எங்க அப்படியா? தேடுறேன். கேட்டா அவரை பாத்தியா? அவர்தானே? ஆமா. டேய் யாரா அவன்? டேய் எங்கடா உன் நண்பர் கூப்பிடுற? டேய் கம்முனு. டேய் யாரா அவன்? டேய் அட பாவி. ஏண்டா? யாரடா கூப்பிடுற? உனக்கு சேஞ்ச் பண்ணா இவர கூட சொல்லு. அரண்மனையிலே இருந்து மனைவி வந்தா யாரா? போடுங்க அவரை. யாருக்கு? என்னடா அவ்ளோ ஆச்சினா. அடிக்கடி அடிக்காதீங்க. சண்டை கட்டு போடுவோம் அப்புறம் அவனுக்கு. ஓ அடிக்கடி அடிக்க வரேன். பரதா பரண்டா. ஒரே வாட்டி அடி சொல்றியா? உட்காரு. என்னங்க? என்ன? ஆய் பையா. உட்காரு வா. உட்காரு. என்னங்க? ஒரு அரசாங்கத்தில் வேலை இருந்தா என்னத்தான் கூகுள் போட்டு கூட்டாலும் வர மாட்டீங்க. ஆனா அந்த புறத்துக்கு மனைவியா பார்த்தா மட்டும் பின்னாடியே வருவீங்க. மனைவி கூட நான் வந்தேன். யாருடா? அவனடா. என்ன அவனுங்க. என்னடா? உட்காரு நீ உட்காரு. என்னடி? அம்மா ஐயா காலியா? ஏய் என்னத்துக்கு? இல்லம்மா ஐயா கால மட்டும் அரசாங்கம் மாவு போட்டு அரசாங்கமா படிய வேற ஏழு விட்டுதான் நீ நில்லானா? நீ கம்மன் நீ ரெடி ஒருபடி சொன்ன பிறகு செய்யற உங்களுக்கு வேலை இல்லை போன வாரம் லீவு கட்டல ஒரு வாரம் லீவு. ஆமா அப்ப கொடுக்க முடியல. போன வாரம் எங்க ஆயா செத்து போச்சு. இந்த வாரம் எங்க ஆயா சாவும். இனில இருந்து உனக்கு ஒரு வாரம் லீவு போ. எத்தனை நாள்? ஒரு வாரம் லீவு போ. பக்கமே இதோடு இந்த தொல்லையே முடிந்துவிட்டது. அப்படியா? ஒருபடி உன்னை பார்க்க வேண்டும், பேச வேண்டும். எப்படியெல்லாம் ஆசையோடு ஓடி வந்திருக்கிறேன் தெரியும். நீதான் அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கமே தலைகட்ட நீதான் அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. எந்த பக்கமா வராத ஒரு வாரம் லீவு வீட்டுல போயிருப்போம். ஓ இந்த பக்கமே தலை கட்டாத கூட தலையே கடக்கூடாது. இதோடு வர மாட்டேன். என்ன என்ன உட்காந்து யோசிக்கிறேன். சரி ஒரு வாரம் லீவா 7 நாளா? ஏய் மடையா, ஒரு வாரம் என்றாலும் 7 நாட்கள் முறை ரெண்டும் ஒண்ணுதான். இங்க பாரு உனக்கு ஒரு வாரம் புரியல. 7 நாள் லீவு போ. பொறுப்பணி நம்முடைய நாட்டில் அனைத்து செல்வங்கள் இருந்தாலும் சரி சம்பளம் வேலை செய்தாதான் ஊதியம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வாரம் லீவு கொடுத்தல ஏன் சம்பளம் தராங்க? சம்பளம் கொடுக்க முடியாது. நான் லீவ் காட்டினவன இல்ல நீ தானே கொடுத்த சம்பளம் கொடுத்தாரு. சம்பளம் கொடுத்தாரு. நீ கூட்டி கொடுத்தியோ கூட்டி கொடுக்காது சம்பளம் கொடுங்க கூட. அப்போ இங்க அமர போறியா? அமரல அதாவது சம்பளம் கேட்டேன். ஒரு வாரம் சம்பளம் தானே? ஒரு வாரம் சம்பளம் போட்டு தரேன் போ. போ கர்ப்பிணி எனக்கு எப்போதும் கண்ணீரோடு இப்படியே இருந்தாலும் சாப்பாடு ஒரு வாரம் லீவு, ஒரு வாரம் சம்பளம். இந்த சம்பளத்துக்கு காசு எடுத்து உன் மனைவியில கொடுத்து வீட்டுல என்ன வேணுமோ சமைச்சு சாப்பிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம். நானா கேட்டேன் லீவு கூட ஒரு வாரத்துக்கு பின்ன வீட்டுல வந்து பொங்கல் தொடர்பு எடுக்க மாட்டேன். சரி சாப்பாடு ஒரு வாரம் இங்க இருந்து அரசாங்கம் வந்து பாசம் மூலமா வரும் போ. வீட்டுல வரும் போ சாப்பாடு. மனைவி பேசுற ஆசையே போவா அப்புறமா போவா. இப்பதான் போகணும் போடா காரணம் இல்ல போறாடே போறா. கர்ப்பிணி வரவே மாட்டேன். அப்படியா? அவங்க அவசரம் ஒன்று புரியாத போட சொல்ல எல்லாம் ஆமலை சமாச்சாரம். இது தெரியாத கூத்தாடிங்க நீ சலாகி மலைக்கே தெரியாதா? புதிய பொருள் நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ.
இன்னைக்கு நாடகம் முடியுது 8 மணி சோத்து பாத்துல மருத்துவர்ல விடுறோம் புட்ட ஒண்ணு பிளாக்ல விற்கிறது கீழ் மருத்துவர்ல 2 குவார்டர் வாங்கிக்கிறேன் 4 ரூபாய் கொடுத்து ஐயோ அப்படியே படுபாவி குடியை கெடுக்கும் குடி பழக்கும் நலத்தை கெடுக்கும் இன்னும் இருப்பது கொஞ்ச காலம் நல்லவனாய் வாழ்ந்து இந்த மாதிரி குடியாரம் பேச்செடுத்து அசிங்கப்பட்டு சாவாதீங்களா நல்லவனாய் இருந்து செத்து போங்க. எந்த வாயால சொன்னேன்? இந்த வாய தர நீ சொல்ற அந்த வாயால இந்த காய்கறி சூப்பர் இங்க நாத்தனா இருக்கிற பல்லே விளக்க மாட்டியா? கோயிலுக்கு தான் வரணும். கோயிலுக்கு வளர்க்கு ஏங்க சலாய் மலை தெரியாது? தெரியாது. 2 குவார்டர் வாங்கிக்கிறேன் அச்சிரப்பாக்கம் போறேன். அச்சிரப்பாக்கம் போன உடனே மீனோ கறியோ விற்கும். ஒரு 2 கிலோ கறியோ மீனோ வாங்கிக்கிறேன். 2 குவார்டர் எடுத்து வரல வழியிலே ஒரு குவார்டரை போட்டுக்கின்னு உள்ள எடுத்து போய் அன்னைக்கு அந்த கறியோ மீனோ கொடுக்குறேன். அவங்க சுத்தம் பண்ணி வரத்துக்குள்ள இன்னொரு குவார்டருக்கு போய் அதையும் போட்டுக்கிறேன். அதை போட்டுன்னு இந்த கறியோ மீனோ சுத்தம் பண்ணி உள்ள வராங்கல்ல உள்ள வந்த உடனே உளுத்தாப்பால் போட்டுக்கிறேன். அவங்க கேட்பாங்க என்னங்க பகுதியிலே உளுத்தாப்பால் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ற? ஏய் மலைக்கா உன்னை பார்க்கும் போது எப்படிங்க பூஜைக்கு வந்த மலையேவா ஒரு முக்கியமான தகவல் உளுத்தாப்பால் என்னங்க? பள்ளியது நான் தானே பாரிதல புள்ளி இந்த மனவேதனை போக்கத்தானே உங்களுடைய அத்தான் வந்திருக்கு. அப்படியா? இங்கேயும் ஒன்றும் இல்லை அங்கேயும் ஒன்றும் இல்லை. ஏங்க ஏண்டா எந்த புண்ணில் பிச்சு எதனா ஒன்று கொடுத்தா என்ன கொடுத்தா இல்லை எதனா ஒன்று கொடுத்தா இல்லைங்க என்ன சொல்ல வர எதனா ஒன்று கொடுத்தா கூட்டு போனா கூட ஏன்னா குழந்தை இருக்குதா பார்ப்பல அனைத்து தான தர்மங்கள் அனைத்து செய்து பார்த்துருக்கோம். அவங்களும் அழுதுனாங்க இவங்களும் குழந்தை காய்ந்தா நாட்டை யாரும் எவ்வளோ கோயில் கட்டினீங்க
கும்பாபிஷேகம் பண்ணீங்க, உலகத்தை எடுத்து குளம் வெட்டுங்க, மரக்கண்ணுங்க வச்சுங்க, வர மக்களுக்கு அன்னதானம் அன்னதானம் எல்லாம் செஞ்சீங்க. என் நாட்டுக்கு கொடுத்த சொல்லுங்க. ஏங்க இவங்களும் அழுங்கிறாங்க, பெரியவங்களும் அழுகுறாங்க. அழுகுறாங்க. பெரியவங்க உங்களை பார்க்கணும். அப்படியா? ஆமா. அழைத்து கொண்டு வா. ஏம்மா குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பண்டாடும் கத்தை மர தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொல்லியும் மேகங்களே எங்கள் பரதாபத்தை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொல்லியும் மேகங்களே எங்கள் பரதாபத்தை அழகை பாடுங்களே. செங்கோடி தென்றல் தரும் நாகங்களே செங்கோடி தென்றல் தரும் நாகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. உள்ளாங்குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயு தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். குருவாயு தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.